ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ரூ vlogs. இது மார்க்கோ படத்துடைய தமிழ் ரிவ்யூ. எஸ், மார்க்கோ டைரக்டட் பை ஹனீஃப் அடினி. ஒரு த்ரில்லரான ஃபிலிம்மு, ரேட்டட் ஃபிலிம்மு. உன்னி முகுந்தன் அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. நம்ம இவர் இருக்காரு, சித்திக் சார் இருக்காரு. அண்ட் இதோடைய மியூசிக் வந்து ரவி பசூர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ரவி பசூர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு மலையாளம் மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நான் இது வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு நினைச்சேன், பட் இது இல்லை. நான் மலையாளம் தான் பார்த்தேன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில். எனக்கு ஆனால் மலையாளம் அது புரியும். தமிழ் ஆளுங்களுக்கு மலையாளம் புரியும், மலையாளம் ஆளுங்களுக்கு தமிழ் புரியும். ஸோ நல்லா தான் இருக்கு. இப்போ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வைஸ்ல வந்துடலாம், சரிங்களா? ஸ்டோரி வைஸ்ல கதை வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு கிங்கு அவருடைய க்ரௌனுக்கு திரும்ப வரா மாதிரி அப்படி நான் யோசிச்சேன். அப்படின்னா இவங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படி அந்த லெவலில் யோசிச்சேன். பட் அதெல்லாம் நார்மலா இருக்கு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபேமிலி இருக்கு. அடினி வந்து நம்மளுடைய இவருடைய பேரு. ஸோ தெர் ஆர் செவரல் ஃபேமிலிஸ். அடட்டு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அவங்க தான் இந்த காலங்காலமா இந்த பெரிய பெரிய பிசினஸஸ் பண்றது, கோல்டு பிசினஸ்லாம் பண்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லார்ட் மார்க்கோல இருந்து அப்படி ஆரம்பிக்குது. அப்படிதான் மார்க்கோங்கிற பேர் ஆரம்பிக்குது. ஸோ ஜார்ஜ் தான் இந்த சிண்டிகேட்டோட தலைவராக இருக்காரு. கோல்டு ஸ்மக்லிங்கு, ட்ரக்ஸ் அப்படின்னு போயிட்டு இவருக்கு மெயினான பிசினஸ் கோல்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படி இருக்கு. அண்ட் இவங்களுக்கு ஒரு டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களா இருக்காங்க. பட் அவங்க அந்த அளவு நல்லவங்க கிடையாது. அந்த ஒரு ஆப்போசிஷன், கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு நரி மாதிரி இருக்க ஒரு ஆள் தான் டோனி. ஜெகதீஷ் வந்து டோனிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பையன், அவர் பையன் பேர் வந்து ரசல், அதுக்கப்புறமா தேவராஜ். ஸோ இவங்க 2 பேரு. அண்ட் இது இல்லாமல் இன்னும் ஒருத்தரும் இருக்காரு. அவர் வந்து லாஸ்டா காட்டுவாங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ முகுந்தனுடைய ஃபேமிலி, அதாவது மார்க்கோவுடைய ஃபேமிலியில ஜார்ஜ் இருக்காரு. ஜார்ஜ் தான் அண்ணன், மார்க்கோ தம்பி, அதாவது அடாப்டட் பிரதர். ஸோ இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியல. பட் ஆனால் இவர் வந்து வீட்டுக்கு ரொம்ப லாயலா எல்லாருமே அண்ணன் தம்பியை தான் பாக்குறாரு. ஸோ இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் வந்து பிளைண்டு. ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிக்கிறது, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை கொன்னுடுறாங்க. எதுக்குன்னா, கண்ணு தெரியாதவரோட ஃப்ரெண்டை வந்து கொன்னுடுறாங்க ஃபர்ஸ்ட், ஏதோ ஒரு பிசினஸ் ரீசன்ஸ்க்காக. ஸோ அந்த ஃப்ரெண்டோடைய மர்டரை இவர் கண்டுபிடிக்கிறதுனால இவரே கொன்னுடுறாங்க. ஓகேவா? ஒரு நார்மலான ஒரு பிளைண்டு ஒரு ஆளை. இதுதான் ஸ்டார்டிங்ல நடக்குது. அந்த ஸ்டார்டிங்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன ஏதோ ஒரு காமனான ஆளை கொண்டுட்டாங்க அப்படிதான் நினைப்போம். ஆனா அவர் காமனான ஆள் கிடையாது. அவரு ஒரு அண்ணங்கிறாரு, அவர் தான் மார்க்கோ வந்து கண்டுபிடிச்சு இவங்க எல்லாருமே கொல்றாரு. அண்ட் இப்ப எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறமா இந்த டோனிக்கு ஒரு பையன் இருக்காரு, சைரஸ்னு ஒருத்தர். அவன் ரூத்லெஸ். அவன் அதுக்கு மேல வந்தான், இறங்கினா மொத்த குடும்பத்தையும் முடிச்சான். ஐயோயோ, வயலன்ஸ், அப்படி ஒரு வயலன்ஸ். இந்தியாவிலே மோஸ்ட் வயலண்டான பிலிம்னு சொல்றாங்க. ஐயோ, அந்த இடத்துல நம்மள ஒரு எமோஷனலா ஒரு பிளாக்கேஜே ஆயிடும். என்னடா பண்றீங்க, என்னடா இதுன்னு குத்துவான், கொல்லுவான், வெட்டுவான். ஐயோயோ, சின்ன பையன் மூஞ்சி எடுத்து சிலிண்டரை வச்சு அழுத்தி உடச்சி, ஐயோயோப்பா மோசமா இருக்கும். நானே இப்போ வந்து மார்க்கோட மெயினான வேலை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு அரகன்ஸான ஒரு ஆளு, அவன் அரகன்ஸ்னால அந்த மொத்த குடும்பமும் செத்து போயிடும். அதான் கதை. அந்த குடும்பம் செத்து போய் கடைசியா ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய காப்பாற்றும் போது கூட அந்த கம்மனாட்டி ஸ்மோக்கிங் பிடிச்சுன்னுங்கிறான். சரி, அப்பயா திருந்து ஓகே சாப்பிட்டா அப்படியே அப்படி முடிப்பாங்கன்னு பார்த்தா ஸ்மோக் பண்ணிங்கிறாரு. பட் ஆனா நானும் நினைச்சேன் இதை வந்து ஓகே, இது வரைக்குமே ஓகே தான். இப்போ வந்து ரொம்ப எல்லாமே எதுவுமே இல்லை மார்க்கோவுடைய லவ்வர் கிடையாது, பிரதரு, சிஸ்டரு, பிடிச்ச சில்ட்ரன்ஸ் யாருமே இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா அந்த சின்ன பையன் தான் இருக்காரு, அவருக்காக தான் வாழ போறாரு. அப்படி வச்சு மார்க்கோ பார்ட் 2 ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். தட்ஸ் த ரிவ்யூ. சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ரூ vlogs. Bye.